மீண்டுமாக இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் 1ஆம் மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நாம் பார்த்துருந்தோம். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக பாகம் 2ஆக நாம் இதை பார்க்க போகிறோம். போன முறை அந்த செய்தியை எடுக்கும் பொழுதே, ஆண்டவர் தியானிக்கும் பொழுதே இதனுடைய தொடர்ச்சியும் கொடுத்தார். ஆனால் அந்த செய்தியே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு. அதனால் இதனுடைய 2ஆம் பாகமாக நாம் இதை பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களை அருளப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆவியானவர் நீர்தான்பா எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறீர் என்று சொல்கிறதே. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோமே. எங்கள் ஆவியானவர் இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவரே புடமிடப்பட்ட மன்னாவாக, ஆண்டவரே புடமிடப்பட்ட பண்ண சுத்த பொன்னாக மன்னாவாக உடைய வார்த்தை நீர் தருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசும், நீர் இடைபடும், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்பா. உடைய வேதத்தின் மகத்துவங்களுக்குள் எங்களை அழைத்து கொண்டு போங்க ஆவியானவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் போன மாதம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் தொடங்குறது, அதாவது 2021 இஸ்ரவேலர்களுக்கு வருஷம் தொடங்குறதை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வருஷம் தொடங்கும் போது எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை பார்த்தோம். அதில் 4 முக்கியமான காரியங்களை இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் செய்தார். ஒருவேளை அந்த 1ஆம் மாதம் பாகம் 1 பார்க்காதவர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோவாக, முதலாவது அவர் என்ன பண்ணார்னா, அழிக்கும் வாதையானது இஸ்ரவேலுக்கு வராதபடிக்கு எகிப்துக்கு மாத்திரம் வரும்படி செய்தார். 2வதாக அவர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது 430 வருஷம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் ராத்திரியிலே கிடைக்கும்படி செய்தார். 3வது, ஆச்சரியப்பட வைக்கமாக பார்வோன் என்னை ஆசீர்வதிங்கள் என்று சொன்னான். 4வதாக அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள், அந்நியர்கள் அவரோடு கூட போனார்கள் என்று. இது 4த்துக்குமான ஆவிக்குரிய அர்த்தத்தையும் அதனுடைய காரியங்களையும் நாம் போன மாதம் பார்த்து விட்டோம். ஒருவேளை அந்த செய்தியை பார்க்காதவர்கள் அந்த செய்தியும் பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலர்கள் எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த வருஷம் தொடங்குற போது, வருஷம் தொடங்கும் போது அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அந்த நாளை வருஷத்தின் முதலாக கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதுக்கான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ நாம் என்ன பார்க்கிறோம்னா, இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு சில கட்டளைகள் இருக்கிறது. நான் எப்பவுமே சொல்வேன், கர்த்தர் ஆசீர்வதிக்காத தேவன் அல்ல, ஆனால் நிபந்தனையோடு கூட ஆசீர்வதிக்கிறார். அந்த நிபந்தனை எல்லா காலகட்டங்களிலும் உண்டு. இந்த கிருபையின் காலத்தில் அந்த நிபந்தனை கிடையாது என்று சொல்வார்கள். இப்படி இருந்தா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் உண்டு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கடைசி காலத்தில் ஒரு புது விதமான உபதேசம் வருகிறது. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, எது ஆசீர்வாதம் தெரியாததுனால எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணமாக, எது ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியாது. எது ஆசீர்வாதம்? வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இந்த உலகத்தில் செல்வ செழிப்போடு இருப்பது, பேர் புகழோடு இருப்பது, பதவியில் இருப்பது, இதெல்லாம் ஆசீர்வாதமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இதுதான் ஆசீர்வாதம், இதை தவிர வேற என்ன இருக்குது அப்படிம்பாங்க. அப்படி உலகத்தாரும் அதை பெற்றுக்கொள்கிறார்களே. அப்போ அவங்க என்ன பேசிஸில் பெற்றுக்கொள்கிறாங்க? அதே ஆசீர்வாதத்தை பெறும்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்தாரானா? இல்லை. வசன கொலோசியரில் தெளிவாக சொல்லுது, அவருடைய வலது பாரசத்தில் உள்ள மேலான ஆசீர்வாதங்களையே தேடுங்கள். இது கீழானது இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் கூட கொடுக்கப்படுறது. நீங்கள் இதுக்கு எப்படி இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். உலகத்தானாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், பாவியாக இருந்தாலும். பாவியும் அரசனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ அக்கிரம் செய்கிறவர்கள் கோடீஸ்வரனாக மாறுகிறார்கள். எத்தனையோ பாவம் செய்கிறவர்களுக்கு நல்ல பேர் கிடைத்து பெரிய புகழில் வந்து உட்காடுறாங்க. அதெல்லாம் இல்லை. நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்பது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதை சுதந்திரிப்பதற்கு கண்டிப்பாக சில காரியங்கள் செய்ய வேண்டும். அதனால் இவங்க என்னென்னா, ஏன் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும் பாருங்கள், நாங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம், BMW கார் வச்சுருக்கிறோம், ஜெட் ஃப்ளைட் வச்சுருக்கிறோம், நாங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறோம். இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் சில நடைமுறைகளை வைத்தார். இதை ஃபாலோ பண்ணா அது கிடைக்கும். இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட போகிறார்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் சுயதேசத்தை சுதந்திரிக்கும்படி புறப்பட்டு போக போகிறார்கள். இஸ்ரவேலர்கள் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறப்போகிறார்கள். இஸ்ரவேலர்கள் வேறுபாடுள்ள வாழ்க்கை, எகிப்தியர்களுக்கும் அவர்களுக்குமான டிஃபரன்சியேஷன் தெரிய போகிறது. அதாவது அழிவு அவர்களுக்கு வரும், இவர்களுக்கு வராது. இவ்வளத்தையும் இவங்க சுதந்திரிக்கணும்னா
இவங்க என்ன செஞ்சா அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்பாகவே ஒரு கட்டளையை கர்த்தர் வைக்கிறார். அதை தான் நம்ம 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு, 2வது உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு, 3வது அதை தீவிரமாய் கைகளில் தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். ஒரு சாப்பிட்றதுக்கு எதெல்லாம் ப்ரொசீஜரா இருக்கக்கூடாதோ அவ்வளோத்தையும் கர்த்தர் ப்ரொசீஜரா சொல்றாரு. உதாரணமா ஒரு நல்லா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இடுப்பு பெல்ட்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் போய் உட்காருவோம். ஏன்னா நம்ம சாப்பிட போகிறோம், வயிறு அமுங்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும், அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். சாப்பிட போகிறவங்க என்ன பண்ணுவோம், செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட போகிறவங்க என்ன செய்வோம், கையில் ஒரு குடம் இருக்குது, இல்லை கையில் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறோம், அதை ஓரமாக செல்ஃபோனை கூட இருக்கட்டும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறார். என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாரு, உன் அறைகளிலே கச்சையை கட்டி கொண்டு கட்டிக்க சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாரு, ஷூஸை போட்டுக்க, பாதரட்சியை போட்டுக்கங்கிறார். 3வது என்ன சொல்கிறாரு, உன் கையில் தடியை பிடித்து கொண்டு. நியாயமாக பார்த்தா ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு சுச்சுவேஷன், இவ்வளோத்தை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நிலை வரும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான ஸ்பிரிச்சுவல் காரியம் இருக்குது. அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக இஸ்ரவேலர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு. இந்த கச்சை கட்டி கொண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் முதலாவதாக நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த இஸ்ரவேலர்கள் கச்சை கட்டி கொள்ளக்கூடியதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-15 நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 6:14-15 வாசிங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களையும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளிலே கட்டி கொண்டு. அதாவது இந்த இடத்துல கச்சை கட்டி கொண்டு என்பது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறன்னா, எபேசியர் புஸ்தகத்தில் உங்கள் அறைகளிலே சத்தியம் என்னும் கச்சை. அப்போ இந்த சத்தியத்தை இருக்க கட்ட வேண்டும். ஏங்க இப்போ இந்த இஸ்ரவேலர்களுக்கு இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். 430 வருஷம் அவர்கள் அங்கே இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு அடிமையாக போகவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு போகும்போது ராஜா வீட்டுக்கு விருந்தாளியாக போனார்கள். ஒரு 70 பேர் போனார்கள். அவர்கள் பஞ்சத்திற்கு அரிசி வாங்கும்படி எல்லோரும் போகும்போது இவர்கள் மட்டும் யாரை பார்க்க போனார்கள், யோசேப்பை பார்க்க போனார்கள். யோசேப்பு யாரு, அந்த நாட்டினுடைய பிரதமர். அவர் தான் இவர்களை அழைக்கிறார். யாக்கோபு எல்லாரையும் கூட்டிகிட்டு வராரு. யாக்கோபு சாகிற வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் யோசேப்பு சாகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலர்கள் முதலாக உள்ளே நுழையும் போது, எகிப்துக்குள் நுழையும் போது அடிமைகளாக நுழையவில்லை. அவர்கள் ராஜா வீட்டு விருந்தாளிகளாக அவர்கள் அழைப்பை பெற்று உள்ளே நுழைகிறார்கள். ராஜா கிட்ட இருந்து அழைப்பு வருது, எந்த பிரதமர் கிட்ட இருந்து அழைப்பு வருது, எந்த பிரதமர், யோசேப்பு கிட்ட இருந்து அழைப்பு, போயிட்டு வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ராயல் வெல்கம், அதோட தான் உள்ள வராங்க. அதே போலத்தான் நாமும் இந்த ஆண்டவருக்குள்ளே வரும்போது ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தது எப்படி அழைத்தார், ராயல் அழைப்பு, ராஜாக்களும் ஆசாரியருமாக. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராஜாவும் ஆசாரியமான்றத நாங்கள் என்னமோ ரொம்ப ஏழையாக தான் இருக்கணும், பிச்சைக்காரர்கள் போல காணப்படணும், அப்படி அல்ல. நான் எப்பவும் சொல்வேன், எளிமை வேறு ஏழ்மை வேறு. நாம் தரித்திரமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை, ஆனால் சிம்பிளாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். லக்ஸூரியஸ் வேறு, தேவைக்காக சந்திப்பது வேறு. இன்னைக்கு நாம் எதை மாற்றிட்டோம், எளிமையை ஏழ்மையாக மாற்றிட்டோம். சிம்பிளிசிட்டி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லக்ஸூரியஸ். இப்போ நம்மளை ஆண்டவர் அழைக்கும் போது ராஜாக்களாக அழைத்தார். அதனால் உடனே நம்ம ஜெட் ஃப்ளைட் வாங்க போகிறோம், நாம் வந்துட்டு கோடீஸ்வரனாக இருக்க போகிறோம், நம்ம உலகத்திலே மிகப்பெரிய கிரெடிட் கார்டு வச்சுக்க போகிறோம், அதல்ல. நாம் ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், நம்மளை அழைக்கும் போதே ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்தார். அப்படி தான் இஸ்ரவேலர்கள் உள்ளே வந்தாங்க. ஆனால் இந்த 400 வருஷத்தில் அவர்கள் அடிமைகளாய் போனார்கள். நல்ல கவனிக்கணும், அவர்கள் உள்ளே வரும்போது ராஜா வீட்டுக்கு அழைப்பு பெற்று விருந்தாளிகளாக வந்தவர்கள் 400 வருஷத்தில் அடிமையாய் மாறினார்கள். எப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ராஜ உபசரிப்பு அல்லது ராஜ அழைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வரும்போது அவர்கள் அந்த 430 வருஷத்துல அவர்கள் தங்களுடையதான முழு காரியங்களையும் அடையாளங்களை தொலைத்து விட்டு அவர்கள் இப்போ மோசே வரும்போது எப்படி நிற்கிறாங்கன்னா, அடிமையை போல நிற்கிறாங்க. இயேசுக்குள்ள வரும்போது நம்ம அப்படித்தான் இருந்தோம். 2000 வருஷமா ரட்சிப்பின் அனுபவம் தொடங்கும் போது உள்ளே வரும்போது கர்த்தர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியமா தான் அழைத்தார். ஆண்டவருக்குள்ள வந்தீங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க.
நாம் அப்படித்தான் வந்தோம். உள்ளே வரும்போது நாம் ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைக்கப்பட்டு உள்ளே வந்தோம். ஆனால் உள்ளே வந்த பிறகு இப்ப நம்முடைய இடைக்கச்சு கழன்றிருக்கிறது, நம்முடைய சத்தியம் கழன்றிருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் இடைக்கட்சியை கட்டி கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைக்கட்சி ஒரு காலத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நாங்க ராஜா வீட்டில் இருந்தோம். இப்ப அடிமையாகி எல்லா இடைக்கட்சியும் போய் இப்ப எங்களுக்கு வஸ்திரமே மேல் வஸ்திரம் இல்லாத நிலைமையில் தான் அடிமைகள் அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இயேசுக்குள்ள வரும்போது நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம், சத்தியத்துல நல்லா ராஜாவும் ஆசாரியருமா நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம், கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்தோம். வருக தாமதிக்க 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 அவங்களுக்கு 400 வருஷம், நமக்கு ஒரு 40 வருஷம், அவங்களுக்கு 430 வருஷம், நமக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம், கொஞ்சம் அப்படி வருக தாமதிக்க தாமதிக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம இடைக்கச்சை, சத்தியம் என்கிற இடைக்கச்சை கழண்டு விட்டது, லூஸ் ஆயிடுச்சு. சத்தியத்துல கொஞ்சம் வீக் ஆயிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா சத்தியம் வீக் ஆகி இன்னைக்கு சத்தியம் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இடைக்கச்சை முழுவதுமாக கழண்டு போச்சு. இப்ப புறப்படுற காலம் வந்துருச்சு. 430 வருஷம் கழிச்சு காலம் நிறைவேறின போது அவர்களை மீட்டு கொண்டு ஆண்டவர் போகிற இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் மீட்கிற அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் இடைக்கச்சையை கட்டி கொண்டு. எப்பா, இந்த 430 வருஷத்துல அவன் எபிரேய முறைப்படி இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை அவன் விட்டு விட்டான். நியாயப்பிரமாணத்தை விட்டு அவன் வெளியே போயிட்டான். உடனே நீங்க கேட்கலாம், அப்ப இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம் மோசே மூலமா தானே வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சா, அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே. அப்ப நியாயப்பிரமாணத்தை ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துட்டாரு. அதை ஆபிரகாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. வசனம் சொல்லுது, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால. அவன் கை கொண்டிருக்கிறான். இப்ப ஆபிரகாம்ல இருந்து இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு வருது? ஈசாக்குக்கு வருது. ஏன்னா ஆண்டவர் சொல்லும் போது ஈசாக்கு தான் சொல்றாரு, ஈசாக்குக்கு வருது. ஈசாக்குல இருந்து யாருக்கு வருது? யாக்கோபுக்கு வருது. யாக்கோப்ல இருந்து யாருக்கு வருது? இஸ்ரவேலர்கள், அவங்களுடைய 12 கோத்திரத்துக்கு வருது. இந்த 12 கோத்திரத்துக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி சொல்லும் போது யாக்கோபுக்கு அதை பத்தினதான ஸ்பிரிச்சுவல் அறிவு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப பிரமிக்கிறதான ஒரு விஷயம் என்னன்னா, 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1வது வசனத்தில் அவர் சொல்றாரு, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். என் டைம்ல நடக்கிறத பத்தி அவர் பேசுறாரு அந்த இடத்துல. என் டைம்னா என்ன? என் டைம் அவருடைய என் டைம் இல்ல. என் டைம்னா அந்த 12 கோத்திரத்துடைய என் டைம் இல்ல. இவர் எதை பத்தி பேசுறாரு தெரியுங்களா? உலகத்தினுடைய என் டைம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, என் டைம் பத்தி பேசாதீங்க, என் டைம் பத்தி பேசாதீங்கன்னு. என் டைம் பத்தி யாக்கோபே பேசியிருக்கிறாரு, என் டைம் பத்தி ஏனோக்கு பேசியிருக்கிறாரு, என் டைம் பத்தி நோவாவும் பேசியிருக்கிறாரு. இப்ப யாக்கோபு சொல்றாரு, வாங்கப்பா கடைசி காலத்தில் நடக்கிறத பத்தி நான் உங்களுக்கு போதிக்கிறேன், ப்ராஃபஸி சொல்றேங்கிறாரு. அப்ப அவருக்கு அப்பவே மொத்த ப்ராஃபஸியும் தெரியுது, அவ்வளோ ஸ்பிரிச்சுவல். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படியே அந்த 12 கோத்திரத்துக்கு வருது, யோசேப்புக்கு வருது, யூதாக்கு வருது, எல்லாரும் வருது. அதனால தான் அவர்கள் ஆசாரிய கூட்டமாய் மாறுகிறார்கள். அப்படி 70 பேர் உள்ளே வரும்போது பிரமாணங்களையும் விதிகளையும் நியாயங்களையும் கற்றுக்கொண்டவர்களை உள்ளே வந்தார்கள். ஆனா அந்த 430 வருஷத்துல அவர்கள் சந்ததி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராஜாவினுடைய உபதேசம், ராஜாவினுடைய வீட்டின் விருந்தாளி தன்மையை அவர்கள் இழந்து இப்ப எப்படி ஆயிருக்கிறாங்க? அடிமைகளாய் மாறிட்டாங்க. இதே நிலைமை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கு. ராஜாக்களும் ஆசிரியருமா உள்ளே வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா வருக தாமதிக்க தாமதிக்க 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆக ஆக ஆரம்பத்தில் இருந்த சத்தியம் என்கிற இடைக்கச்சை போயிருச்சு, கழன்றுச்சு, லூஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு புறப்படுற காலம் வந்துருச்சு. புறப்படுற காலம் வரும்போது பார்த்தா இடைக்கட்சியே இல்லை, லூசா கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போய் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் முதலாவது உன் இடைக்கட்சியை கட்டு. சத்தியத்தில் நீ ஸ்ட்ராங்கா இருன்றார் ஆண்டவர். நல்லா ஸ்ட்ராங்கா கட்டு, சத்தியத்தில் ஸ்ட்ராங்கா இரு. இன்னைக்கு சத்தியம் சத்தியம்னு பேசும்போது நிறைய பேருக்கு கோபம் வருது. என்னமோ இவங்க மட்டும்தான் சத்தியம் பேசுறாங்களா, நாங்களாம் பேசலையா? நாங்கள் சொல்லுகிறோம், எல்லாருமே பேசணும், அத்தனை பேரும் பேசணும். பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் வெறும் சத்தியம் மட்டுமே பேசணும். சத்தியத்தை தாண்டி உலக பிரகாரமான காரியங்களை பேசுவதை தவிர்த்து, மனுஷ கற்பனைகளை பேசுவதை விடுத்து, களியாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விடுத்து, சபைகளுக்குள்ளே ஆட்டத்துக்கும் குதித்தலுக்கும் விசிலடிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு வெறும் சத்தியத்தை பேசக்கூடிய சபைகளாக அத்தனையும் மாறினால் நலமாயிருக்கும். காரணம், புறப்படுகிற காலம் வந்து விட்டது. இடைக்கச்சை லூசா இருக்கு. சத்தியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சபைகளில் குறைஞ்சி போயிட்டே இருக்கு. 45 நிமிஷம் எப்படியாவது அந்த நேரத்தை, செய்தி நேரத்தை ஓட்டிட்டா போதும், எப்படியாவது செய்தி நேரத்தை கடந்து போயிட்டா போதும். ஏதாவது 4 கதை முன்னாடி உட்காந்து ப்ரிப்பரேஷன் கிடையாது. முன்னாடி உட்காந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய, ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே நாளைக்கு நான் என்ன கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும் கிடையாது.
ஒரு பிரபல ஊழியர் எனக்கு தெரிந்து தன்னுடைய சபைக்கு செய்தி கொடுக்க வரும்போது அங்கே ட்ரம் வாசிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்குறாரு. அவன் வாசிக்கிட்டே இருக்கிறான். தம்பி ஒரு வசனம் சொல்லுப்பா. அவன் வசனம் சொல்கிறான். சொன்ன உடனே மேலே ஏறி சொல்கிறாரு, ராத்திரி முழுவதும் காத்திருந்து கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். பொய், சத்தியம் என்கிற இடைக்கச்சை கழண்டு போயிருக்கிறது. உன் இடைக்கச்சையே கழண்டிருக்குமானால் உன் பிள்ளைகளின் இடைக்கச்சை எப்படி இருக்கும்? கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த ஆடு எப்படி இருக்கும்? சத்தியத்தை கர்த்தர் சொல்றார், இடைக்கச்சை இருக்க கட்டுப்பா. 430 வருஷத்துல உன் இடைக்கச்சை லூஸ் ஆயிடுச்சுப்பா. அப்படியே வருக தாமதிக்க தாமதிக்க கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவர். இப்ப என்ன காரணம் இருக்கு தெரியுமா? நாமளே கொஞ்சம் ஆயத்தமாக வேண்டியிருக்கு. ஏன்? லூசா இருக்கு பெல்ட். சத்தியத்துல இடைக்கச்சை கட்டுங்க. இதுதான் பிரயாணத்துக்கான மிக முக்கியமானது. எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் வச்சிருக்கிறார். 2021 என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனம் இல்லை, அது வரைக்கும் சோத்திரம் 1-2 தான் அங்கங்க வந்துச்சு. மற்றபடி எல்லாருமே வாக்குத்தத்த செய்திக்குள்ள போயிட்டாங்க. அது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தீர்க்க தரிசனம் போன வருஷம் பட்ட பாடு நமக்கு தெரியும். அதில் நான் ஒரு சந்தோஷப்படுறேன், அதுல இருந்து சத்தியத்துக்கு திரும்பிட்டாங்க எல்லாரும். தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு பதிலாக இப்போ எல்லாம் கொஞ்சம் உட்காந்து தியானிச்சு வசனம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு இடைக்கச்சை என்னவா இருக்குது? லூஸா இருக்கு. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கிறதுக்கு பேஸே உங்ககிட்ட இருக்க சத்தியம் தான். இந்த சத்தியத்தில் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆசீர்வாதங்கள் தானே வரும். அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் இடைக்கச்சையை இருக்க கட்டிக்கொள். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் சத்தியம் என்னும் இடைக்கச்சை. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுது, நீதி அவருக்கு அரைக்கட்டும், நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சை, சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, சத்தியம் தான் இடைக்கச்சை. இந்த சத்தியத்தை நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ, சிலர் சொல்லுவாங்க சும்மா ஓவரா சத்தியம் சத்தியம் ஸ்ட்ராங்கா இருக்காதீங்க. சொல்றேன், இதை ஆசாரிக்கிற முறை இதுதான். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறியோ அவ்வளவு நல்லது. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது இன்னொரு இடைக்கச்சை ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்னா, திடீர்னு ஆண்டவர் ஒரு ஞாபகத்தை கொடுத்தார். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்சார்னு ஒரு ராஜா இருக்கிறார். பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை காட்டுறாரு. நியாய தீர்ப்பை காட்டுறாரு. மேனே மேனே தெக்கல் உப்பாஸ்ன்றதை ஆண்டவர் காட்டுறாரு. அதை பார்த்த உடனே வசனம் சொல்லுது, அவனுடைய இடைக்கட்டுகள் அவிழ்ந்தன அப்படின்னு இருக்கு. ராஜாவுக்கு லூஸ் ஆயிடுச்சாமா. அதோட அர்த்தம் என்ன? இன்னைக்கு நிறைய இடைக்கட்சி இருக்குது, நிறைய சத்தியம் இருக்கு. என்னென்ன சத்தியங்கள்லாம் இருக்கு? பாபிலோனிய சத்தியம் இருக்கு. ஏன்னா அவன் கட்டியிருக்கிறது பாபிலோனிய இடைக்கட்சி. பாபிலோனிய உபதேசங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய இடைக்கட்சி கட்டி இருக்கிறாங்க. எல்லாரும் இடைக்கட்சி கட்டி இருக்கிறாங்க. எல்லாரும் சத்தியம் பேசுறாங்க இருக்கிறாங்க. ஆனா எந்த சத்தியம் கடைசியில் நிற்கும் தெரியுமா? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரும்போது மோசையின் கச்சை நிற்கும், பெல்ஷாத்சார் கச்சை அவிழ்ந்து போகும், மொத்த சத்தியமும் போயிடும். இன்னைக்கு பாபிலோனிய சத்தியம் இடைக்கச்சை நல்லா இருக்கும் பாருங்களேன். சில இடைக்கச்சை நமக்கு சில பெல்ட் எல்லாம் கொஞ்சம் போறது கஷ்டமா இருக்கும். சில பெல்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், நாம அதை விரும்புவோம். சில பெல்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் எதை சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் இருக்க கட்டு. இல்லப்பா சாப்பிட போறேன், சாப்பிட போற நேரத்தில் இப்படி இருக்க கட்டுனா நல்லா இருக்குமா? இந்த கடைசி காலத்துல எல்லாரும் வசதியா இருக்கிறாங்க. இந்த காலத்துல சத்தியம் சத்தியம்னு போய் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நாமளும் கொஞ்சம் சத்தியத்தை விட்டு விலகி பாபிலோனிய கச்சை நான் கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்கள மாதிரி நானும், அதுவும் கச்சை தானே, அதுவும் சத்தியம் தானே. ப்ராஸ்பரிட்டி ஒரு டாக்டரின் தானே. சூப்பர் ஹைப்பர் கிரேஸ்ங்கிறது ஒரு டாக்டரின் தானே. சாவாமை என்பது ஒரு டாக்டரின் தானே. அந்த கச்சையை நான் ஏன் கட்டக்கூடாது? அது பாபிலோனிய கச்சை. நியாய தீர்ப்பு வரும்போது அந்த கச்சை அவிழ்ந்து போகும். ஆனால் நீ கட்டி இருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிறதான சத்தியம் என்கிற இடைக்கச்சை ஒரு நாளும் கழண்டு போகாது. சில நேரத்தில் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சத்தியத்தை நீங்கள் அறியும் போது அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பஸ்கா ஆசாரிக்கிற முறைங்கிறது கொஞ்சம் கஷ்டமான முறை தான்ப்பா. ஆனா நீ செஞ்சு பாரு, பின்னால் வரக்கூடிய நியாய தீர்ப்புல நீ நிற்பாய். அவங்க பார்க்கறதுக்கு இப்போ அப்படி இருக்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் லக்ஸூரியஸா கிராண்டா டாப்பரா எல்லாத்துலேயும் அப்படி பார்க்கறதுக்கு. அவங்க என்னங்க, அவங்க எவ்வளோ டீசெண்டாக அழகாக கோட் சூட்டெல்லாம் போட்டு நாய்க்குட்டியை தடவிக்கிட்டே கம்யூனியன் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்னமோ கம்யூனியனுக்கு முந்தின நாள் காத்திருப்பு கூட்டங்கிறீங்க, சுத்திகரிப்பு கூட்டங்கிறீங்க. நீங்கள் அப்புறம் உட்காந்து அதுக்கு அழுவுறீங்க, சுத்திகரிப்பு சொல்கிறீங்க. மறுநாள் அப்படி வர்றவனுக்கு தான் கம்யூனியனுங்கிறீங்க.
அதுக்கு காத்திருந்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து வரணுங்கிறீங்க, பாவம் செய்யக்கூடாதுங்கிறீங்க. நாய்க்குட்டி தடவிக்கிட்டு எடுக்கிறதான இடைக்கச்சை என்கிற சத்தியமும் இருக்கிறது. காத்திருந்து உபவாசித்து தேவனுக்கென்று காத்திருக்கிற இடைக்கட்சியும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. இந்த சத்தியம் நியாய தீர்ப்பிலே நிற்கும். இந்த சத்தியம் கழண்டு போகும், இடைக்கச்சை கழண்டு போகும். இது பெல்ஷாஷார். பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பல நேரங்களில் கொஞ்சம் கடினமான உபதேசங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கேட்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், கொஞ்சம் கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். ஏங்க இப்படிலாம் ஃபாலோ பண்ணா இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி ரொம்ப ஓவராக பேசுகிறாரு? இருக்கட்டும், கொஞ்சம் கட்டித்தான் பாருங்களேன், ஒரு நாள் வரும் இந்த இடைக்கச்சை நிற்கும். இது தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்கும். ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது, 11வது வசனம் 12:11, உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, சாப்பிடும் போது செருப்பு போட்டுட்டு சாப்பிட சொல்றாரு. இந்த செருப்பு போட்டுட்டு சாப்பிட்ற பழக்கம் என்ன பழக்கம்? நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்? செருப்பை கழட்டி விட்டு வாப்பா, வீட்டுக்கு வெளியே செருப்பை கழட்டி விட்டு வா, சாப்பிடும் போது செருப்பு போட்டு சாப்பிடாத, உட்காரும் போது கம்ஃபர்டபுளாக இருக்காது, நம்ம அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு. பாதரட்சை என்பது எதை குறிக்கிறது? வாசிங்கள், அதே எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்கள். 15வது வசனம் வாசி. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தும் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். எபேசியர் 6:15 சொல்லுது, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு நாம புறப்பட போறோம். இந்த பஸ்கா முடிஞ்ச உடனே தலைப்பிள்ளை சங்கரமாகும் எகிப்துக்கு. எகிப்து முழுவதும் வாதை வரும், ஒரு ஓலம் வரும், உங்களை பார்த்து ஒரு சத்தம் வரும், புறப்படுங்கள்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்த உடனே புறப்படுங்கள். அந்த சத்தம் கேட்ட பின்னாடி நீ பாதரட்சியை போடக்கூடாது. முன்னாடி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும், ரெடியா இருக்கணும். எப்போ வேணாலும் அந்த சவுண்டு கேட்கும். மோசே கிட்ட இருந்து ஒரு சவுண்டு வரும், ஒரு எக்கால சத்தத்தை ஊதுவாங்க, இஸ்ரவேலே புறப்படு, தேவஜனமே புறப்படு, பரம கானானை நோக்கி புறப்படுன்னு உனக்கு ஒரு சவுண்டு பரலோகத்திலிருந்து வரும். அந்த சவுண்டு உனக்கு கேட்கணும்னா சத்தியத்தில் நீ நிற்கும் பொழுது ரெண்டாவது செய்ய வேண்டியது, உன் பாதங்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டு. அதோட அர்த்தம் என்ன? எப்பவும் ஆயத்தமா இருக்கிற ஒரு சபை, எனி டைம் எப்போ வருகை வந்தாலும் போறதுக்கு ரெடியா இருக்கிற சபை. அந்த ஆயத்தம் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் வாசிக்கும் 5ஆம் அதிகாரத்தில் மணவாட்டி கிட்ட வந்து மணவாளன் கதவை தட்டுறாரு. மணவாட்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? செருப்பை கழட்டிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய ஆயத்தம் போயிருச்சுன்னு அர்த்தம். என்ன காரணம்? மணவாளன் வருகிற நேரம் ஆயிட்டு. மணவாளன் வருகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. மணவாளன் வர்றதுக்கு காலதாமதம் ஆனதுனால மணவாட்டி நினைச்சா இன்னைக்கு ஒரு லேட்டாக தான் வருவார், இன்னைக்கு நைட் வரமாட்டாரு, நம்ம பாட்டு படுத்து தூங்குவோம் அப்படின்னு. அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு கடைசி கால சபைகள் போயிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ புறப்படுற நேரம் எப்போ வேணாலும் வரும். எந்த நிமிஷமும் பார்வோன் உங்களை விடுதலையாக்குவான், எந்த நிமிஷமும் மோசே உங்களை அழைத்து கொண்டு போவான், எந்த நிமிஷமும் இங்க இருக்கிற பிசாசின் தலை சங்கரிக்கப்பட்டு பிசாசு கிட்ட இருந்து விடுதலையாக்கப்பட்டு சபை இந்த உலகத்திலிருந்து புறப்பட்டு மேலே போகும். இந்த உலகத்திலிருந்து புறப்படுறதுக்கு சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப சபை எந்த நேரமும் எப்படி இருக்கணுமா? ஆயத்தப்பட்டு கால்களில் பாதரட்சியை போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கணுமா? அந்த கன்னிகைகளுடைய விஷயத்துல பார்க்கிறோம், புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். அவர்கள் எப்படி இருந்தார்களா? ஒருத்தர் ஆயத்தமா கையில எண்ணெயோடு கூட ரெடியா இருந்தாங்க. எந்த நேரமும் விளக்கு அணைஞ்சாலும் சரி, அல்லது மணவாளன் வருகிற நேரம் நடுநிசியாக இருந்தாலும் சரி, எந்த நேரம் வந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணி வருகையில போறதுக்கு, மணவாளனோட போறதுக்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். இப்போ மணவாளன் கதவை தட்டும் போது மணவாட்டி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கால்களை கழுவினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி எந்திரிச்சு செருப்பை போடணும்யா, நான் இனிமேல் தான் ஆயத்தமாகணும். எப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான். 1ஆம் தேதி கம்யூனியன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சபையிலையும், அடுத்த 1ஆம் தேதி கம்யூனியன் கொடுக்குறாங்க. இந்த இடைப்பட்ட 30 நாளுக்குள்ள ஆயத்தம் என்னாச்சு? இப்போ என்ன ஆகுது? திருப்பி அடுத்த 1ஆம் தேதி கம்யூனியன் கொடுக்கும்போது முந்தின நாள் ஆயத்த கூட்டம் ஒன்று வைக்க வேண்டியிருக்கு, சுத்திகரிப்பு கூட்டம்னு ஒன்று வைக்க வேண்டியிருக்கு. வச்சு அவங்கள சுத்திகரிப்பு பண்ணி, சில சபைகள் அந்த சுத்திகரிப்பு கூட்டமே கிடையாது. அவங்களுக்கு இப்போ என்ன, நேராக முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே எங்கே இருக்கிற கூட்டமாக வந்து நின்றுடுது. வந்து நின்று
அந்த கம்யூனியனை வாங்குறாங்க. என்ன ஆயத்தம் இருக்குது? ஆயத்தம் இல்லாமல் எப்படி அந்த கம்யூனியனை வாங்குறீங்க? ஒரு சிலருக்கு இருதயத்தில் வாதை வருகிறது. கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, ஆண்டவரே இந்த ஒரு மாதம் செஞ்ச பாவத்தெல்லாம் பார்க்குறாங்க. இந்த ஒரு மாதம் அவங்க கடந்து வந்த பாதையில் அவங்களுக்கு தெரிஞ்சு செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லி அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இனிமேடு நான் பண்ண மாட்டேன்னு ஒப்புரவாகி எடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வச்சுக்கிட்டு அவங்க படுற அந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், அதுவும் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, நமக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபுட் சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்யூனியன் சர்வ் பண்ணுற மைண்டில் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா 5000 பேர் 10,000 பேர் இருக்கிறதுனால குடு 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 வேகமாக கொடு. அதுவும் நம்ம இப்போ வந்து எல்லாருக்கும் கப்பை ஹைஜீனிக்ன்ற மெத்தடில் கப்பை குட்டி குட்டியாக மாற்றி எல்லாத்தையும் ஆளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, குடு குடு. இப்போ என்ன இருக்குது? எல்லாம் வேகமாக வாங்கி வாயில் போடு, வேகமாக வாங்கி வாயில் ஊற்று. இப்போ அது என்னாச்சு? சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு கம்யூனியன் வர வர. அவனுக்கு ஆயத்தத்துக்கும் நேரம் இல்லை. முந்தியாவது என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் ஒரு அந்த ஆராதனையாவது ஆயத்த ஆராதனையாக வச்சுருப்பாங்க, சுத்திகரிப்பு ஆராதனையாக வச்சுருப்பாங்க. அந்த ஆராதனை 1 மணி நேரத்துலேயே அவன் ரெடி ஆவான். இப்போ அதுக்கும் வழி இல்லை போங்க. அப்படி ஒரு பக்கம் அப்பம் கொடுத்துட்டே வராங்க, ஒரு பக்கம் ரசம் கொடுத்துட்டே வராங்க, வாயில் போட்டு ஊற்றி கம்யூனியன் எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. ஆயத்தம் எங்க? இன்னைக்கு ஆயத்தமே இல்லாமல் கம்யூனியனுங்கிற சடங்காச்சாரமாக மாறிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, இடைக்கட்சியை கட்டிக்கிட்டு தான் செருப்பு போடணும். சத்தியத்தை நிலைநிற்கிறவன் தான் அந்த ஆயத்தத்துக்குள்ள வர முடியும். இன்னைக்கு என்ன இருக்குது? ஆயத்தமே கிடையாது. எத்தனை சபை போகும் வருகையில், எத்தனை சபை கர்த்தரை சந்திக்கிற ஆயத்தமாக இருக்குது. இப்போ கர்த்தர் கூப்பிட்டா போகிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? இப்போவும் நமக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுது இல்லை? கர்த்தர் வந்துட்டேன் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்ப போகிறோம், ரெடி ஆகுன்னா நம்ம ரெடி. ஏன்? அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி ஆயிடுவோம். இப்படி நம்ம ரெடி ஆவோன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வருகைக்கான டியூரேஷனை எவ்வளோ வச்சிருக்கிறாருன்னா, ஒரு இமை பொழுது 1 நிமிஷம். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் காலம், ஃபேஸ்புக் காலம் பாருங்களேன், குரூப் மெசேஜஸ் இருக்குது. ஒரு வேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லியிருந்தா 1 மணி நேரத்துக்குள்ள ஆல் ஓவர் த வேர்ல்டு மெசேஜை பாஸ் பண்ணிடுவாங்க. இம்மிடியேட்டாக அத்தனை டிவிலையும் லைவ் டெலிகாஸ்ட், யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் லைவாக போட்டு இயேசு வந்துட்டார், இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 59 மினிட்ஸ் மோர், 58 மினிட்ஸ் மோர், 5 மினிட்ஸ் மோர். நடுவில் விளம்பரம் கூட போட்டாலும் போடுவாங்க. 4 மினிட்ஸ் மோர், 3 மினிட்ஸ் மோர்னு கிளம்புற நேரம், இன்னும் அடுத்த 60 செகண்டில் நான் புறப்பட போகிறோம்னு போட்டுருவாங்க. என்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் ஒரு இமை பொழுது நீ ஆயத்தப்படுவதற்கு உனக்கு நேரம் இருக்காது. எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை வரும். இப்ப சொல்றாரு மோசே, புறப்படுங்கள். அப்படி கதவை திறந்துட்டு வெளியே வரணும் பாருங்க. கதவை சாத்தி இருக்கு, நிலைக்காலில் ரத்தம் பூசி இருக்கு, சத்தியம் என்ன இடைக்கச்சை இருக்கு, நான் சத்தியம் உள்ள சபையில் தான் இருக்கிறேன், எல்லாம் நல்லது. எங்கள் ஊழியக்காரர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், நல்லது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சத்தியம் கொடுக்கிற சபையிலேயே எத்தனை பேர் வருவாங்க? சத்தியம் கொடுக்காத சபைகள் இருக்கணும் ஒரு பக்கம், சத்தியம் கொடுக்கிற சபைகள் இருந்து எத்தனை பேர் வருவாங்க? எவ்வளவு பேர் ஆயத்தமா இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். உயிரை கொடுத்து நிறைய ஊழியக்காரங்க உண்மையிலேயே இந்த கடினமான காலத்தில் அவங்கவுங்க சத்தியத்தை ஒரு சில ஊழியக்காரங்களாம் அவங்க சபைகளில் கொடுக்குறாங்க. ஏன்னா சத்தியம் பேசினா ஜனங்க நிற்க மாட்டேங்குது. அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் சத்தியம் பேசுகிறார்கள். அப்படி பேசி கொடுக்கும்போது உங்கள் சபையிலிருந்து எத்தனை பேர் வருவார்கள்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதுதான். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசாவுக்கு தெரிகிறது, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த ஊருக்கே தெரிகிறது, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது எலியாவுக்கே தெரிகிறது. காரணம், அந்த அளவுக்கு ஆயத்தம் எலியா கிட்ட இருக்கு. இன்னைக்கு கிளம்பி நான் போறேன்ப்பா, இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு போறேன், என்னுடைய ஜேர்னி தொடங்குது இன்னைக்கு. அந்த ஆயத்தத்தை தான் நான் சொல்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் எதுக்கு இப்படி ஜனங்களை வருக வருது வருக வருதுன்னு சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய வேலை சபையை ஆயத்தம் பண்ணுவது மட்டுமே. எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெடி பண்ணணும். எப்போ வருவாருன்னு தெரியாது, பகலோ இரவோ நடுநிசியோ எப்போ வேணாலும் வருவார். நான் பாதரட்சியை போட்டுக்கிட்டே தூங்கணும், போட்டு அதுக்கப்புறம் லேஸ் கட்டுற கூட நேரம் கூட இருக்காது. இராணுவ வீரர்கள்லாம் அவங்களுடைய வார் ஃப்ரண்ட்டில் தூங்குவாங்க. எப்படி தூங்குவாங்க தெரியுமா? சில வீடியோஸில் பார்த்துருக்குறேன். தலைக்கு மேலே ஒரு கம்பளி, பனி பெய்யும், கம்பளி போட்டிருப்பாங்க, கையில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு இராணுவ விட போட்டுக்கிட்டு அந்த துப்பாக்கி மேலேயே தலை வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு மைன்யூட் சவுண்டு, ஒரு ஒரு
பாத்திரம் உருள்ற சவுண்டு, இல்லை ஒரு பூனை நடக்கிற சவுண்டு, அதை கேட்டா அப்படி முழிப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்டை நான் பாதுகாக்கிறேன், ஒரு எதிரி உள்ளே வந்துடக்கூடாது. அதற்காக அவன் எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் தன்னுடைய தலையை சாய்த்து கான்சியஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். டீப் ஸ்லீப்புக்கே அவங்க போக மாட்டாங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் டீப் ஸ்லீப்புக்கு போகக்கூடாது. பாதரட்சியை போட்டுக்கிட்டு ரெடியாக உட்காந்துருக்கணும். எப்போ எக்கால சத்தம் கேட்க தொடங்குதோ, எப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்குதோ, ஆரவார சத்தம், எப்போ பிரதான தூதனுடைய சத்தம் கேட்குதோ, இம்மிடியேட்டாக கிளம்பணும். அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இன்னைக்கு சபைகள் ஆயத்தம் இல்லை, அவங்க வேற எதுக்கும் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2020 தான் இப்படி போச்சு, 2021 விட்டதை பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு குரூப்பு. 2021 2 மடங்கா கர்த்தர் கொடுக்க போறாரு. நான் இல்லைன்னே சொல்ல, 1000 மடங்கு கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் 1000 மடங்கு கொடுக்கட்டும், கோடா கோடியாய் ஆசீர்வதிக்கட்டும். என்னுடைய நோக்கம் அவர் வருகையில் போவது. இதெல்லாம் வரட்டும். என்னை சுற்றி என்னோட உறவுகள் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை இருக்கு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வீடு இருக்கு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் இருக்கு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா ஏன் தாட் எதுல இருக்கும் தெரியுமா? எப்போ வருவீர் ஆண்டவர்? ஏன் தெரியுமா? அவர் வருகைக்காக தான் இவ்வளவும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வருகையை விட்டுட்டு நான் இவ்வளவு வச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ எப்பொழுதும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை என் கால்களில் இருக்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், கையில் தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் தடி பிடித்து கொண்டு. இந்த தடி என்பது எதை குறிக்கிறது? அந்த வசனத்தையும் நம்ம வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த தடி, உமது தடியும் உமது கோலும் என்னை தேற்றும். இந்த கோலும் தடியும் எதை குறிக்கிறது? ஆண்டவர் சொல்றார், துரிதமா கையில தடி பிடிச்சுக்கப்பா. ஒரு மேய்ப்பனுடைய கையில கோலும் இருக்கும், தடியும் இருக்கும். கோல் என்பது எதற்காக? அந்த ஆட்டை பக்குவமாய் நடத்துவதற்காக. ஒரு சின்ன தட்டு தட்டுவார். ஆடு மேய்ச்சவங்களுக்கு தெரியும், அந்த ஆடு மைல்டா வலிக்கும், ஆனால் உயிர் போகிற மாதிரி இருக்காது. அப்படி ஒரு தட்டு தட்டுவாங்க, அது ஓடி வந்துடும். சில கொடுமையான மெய்ப்பெண்கள் இருக்கிறாங்க. அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய கோபத்தெல்லாம் ஆட்டு மேலே காட்டுவார். அப்படியே போட்டு பளீர் ஒரு அறை கொடுப்பாங்க. ஒரு முறை அப்படி ஒரு மெய்ப்பெண் ஒரு ஆட்டை அப்படி அடிக்கும் போது அவர் கூட இருந்த ஒரு சீனியர் ஆடு மேய்க்கிறவர் சொன்னார், ஏன்பா வாயில்லா ஜீவன், அதை போட்டு ஏன்பா இந்த அடி அடிக்கிற? அது தட்டுப்பா, மெதுவாக தட்டுப்பா, வந்துரும்பா. நிறைய மெய்ப்பர்கள் அடிக்காமையே ஓட்டுறவங்களா இருக்கிறாங்க, பேச்சு சவுண்டிலே ஓட்டுவாங்க. அது ஒரு விதம். இந்த கோல் என்பது எதற்காக, பொதுவாக எதுக்காக அப்படின்னா, அது சும்மா ஒரு தட்டி தட்டி ஓட்டிட்டு வரத்துக்கு. ரெண்டாவது தடி. தடி என்பது என்ன? இப்போ அந்த ஆட்டை பிடிக்க வர்றதுக்கு ஏதாவது மிருகம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சிங்கமோ கரடியோ வருது, தாவீது சொல்றாரு. அப்படி வரும்போது அந்த மிருகத்திடமிருந்து இந்த ஆட்டை காப்பாற்றுவதற்குத்தான் தடி. அந்த தடியை பிடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு கேட்பாங்க. அந்த தடி என்பது எதை குறிக்கிறது? மிருகத்தை, அந்த ஆட்டை பாதுகாப்பதற்கு, மிருகத்தை கொள்ளுவதற்கு. அந்த மிருகத்தின் கையிலிருந்து ஆட்டை பாதுகாக்கணும். அப்படி ஒரு பாதுகாக்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கு ஆண்டவர் அதுவும் என்னத்தை குறிக்கிறது தெரியுமா? அதுவும் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குதாமா. அந்த ஏசாயா 11:4 நீங்கள் வாசிக்கும் போது, வார்த்தை என்னும் கோலால். இந்த நியாயம் தீர்க்கிற அல்லது வார்த்தை என்கிற கோல் என்று சொல்லக்கூடியதான இந்த நியாய தீர்ப்புக்கு ஏதுவான வார்த்தை. நான் இது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், சத்தியத்துக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம இந்த 25ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? பார்க்கும்போது இன்னொரு 4 விஷயத்தை பார்த்தோம். பிரமாணம், அப்புறம் வந்துட்டு கட்டளை, நியமங்கள், இப்படி ஒவ்வொன்றும் இருக்குல்ல. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் வசனத்துலையும் சத்தியமும் இருக்கு. சில இந்த வசனத்தில் என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொல்ல வரோம்? இப்போ செய்தியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செய்தியில் மனதுருகிற செய்தின்னு ஒன்று இருக்கு. இப்போ பல ஊழியக்காரர்கள், சுவிசேஷர்கள் அந்த மனதை உருக்குற மாதிரி பேசி அவங்களுக்கு அந்த ஆத்ம ஆதாயம் பண்ணுவாங்க. அவங்களுடைய இருதயம் உடைந்து போகும். உண்மையிலே இவங்களும் அழுவாங்க. அவங்களுடைய துக்கம் மாற்றப்படும். இது ஒரு வகையானது. இப்போ மேய்ப்பர்கள் சபையில் ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. இது மனதுருக்கமாக இருக்காது, அவங்கள திருத்துவதற்கு தேவையானதாக இருக்கும். அவங்கள என்ன செய்வாங்க? கண்டித்து உணர்த்தி அப்படிப்பட்டதான வார்த்தைகளாக இருக்கும். இதுவும் பைபிளில் உள்ள சத்தியம்தான், அதுவும் வசனம் தான். இது இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பின் வசனம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்கிறாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப கர்த்தருடைய வசனத்துல ஆறுதல் கொடுக்கக்கூடியதும் இருக்கு, கண்டித்து உணர்த்துறதும் இருக்கு, நியாயம் தீர்க்கிறதும் இருக்கு. இப்ப நாம என்ன விரும்புறோம்? நான் வந்து கடைசி காலத்தை பத்தி பேசுறேன். அப்படி பேசும்போது எல்லாரும் கடைசி காலத்தை பத்தி மட்டுமே பேசுங்க, இது கடைசி காலமாச்சே, இதை பத்தி மட்டுமே பேசுங்கன்னு சொன்னா என்னை போல மதியினன் ஒருத்தர் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு விதமான ஆத்துமாக்களுக்கும் ஒவ்வொரு வசனம் தேவைப்படுகிறது. இப்ப கர்த்தருக்குள்ள வந்து முதல் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு வேற, அவங்களுக்கு ஒரு அந்த அந்த இடத்துக்குரியது தேவைப்படும். இப்ப பவுல் சொல்றாரு இல்லையா, நீங்கள் குழந்தைகளா இருக்கிறபடினால திடமான ஆகாரத்தை கொடுக்காதபடிக்கு பாலை உன்னை கொடுத்தேன், ஒரு லைட் மெசேஜ். அதே நேரத்தில் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் மெசேஜ். அதே நேரத்தில் பின்மாற்றம் அடைகிறவங்களுக்கு கண்டித்து உணர்த்தது. அதே நேரத்தில் துன்மார்க்கருக்கு என்ன சொல்லணும்? நியாயம் தீர்க்கிறது. இப்போ எல்லாமே இருக்கு, எல்லாமே சொல்லணும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வெறும் சத்தியத்தை குறித்து மட்டுமல்ல, அவர் வரும்போது பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பு குறித்து சொல்வார். அப்ப சபை கையில் சத்தியத்தை வச்சிருக்கணும், இடைக்கச்சை சத்தியம் இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும். கடைசியா கையில் என்ன இருக்கணும் தெரியுமா? நியாய தீர்ப்புக்கான அதிகாரம் சபையின் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த தடியை வச்சுக்கோ மோசே, இந்த தடி உன்னை என்ன செய்ய போகுது தெரியுமா? கானான் வரைக்கும் போகிற வரைக்கும் இந்த கையில் இருக்கிற தடி உனக்கு போதும். என்ன செய்யும் ஆண்டவரே? நீ தேங்கி நிற்கும் போது, செங்கடலை பார்த்து தேங்கி நிற்கும் போது, இந்த கோலை செங்கடலுக்கு நேராக நீ நீட்டும் போது செங்கடல் உனக்கு வழி கொடுக்கும். இதே செங்கடலை நீ திருப்பி கோலை நீட்டும் போது உனக்கு விரோதமாய் வருகிற துன்மார்க்கரை அதில் அழித்து போடும். இதே தடியை கொண்டு கண்மலையை அடிக்கும் போது உனக்கு தண்ணி கிடைக்கும். இதே மாதிரி இந்த தடியை கையில பிடிச்சுக்கிட்டு நீ என்ன காரியம் வேணா செய்யலாம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்னும் நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமமும் வார்த்தையும் நம்ம கையில் இருக்கு, ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட நியாயம் தீர்க்கிறதான வார்த்தைகள் நம் கையில் இருக்கிறதா? எலியா சத்தியம் பேசினார், ஜனங்கிட்ட சொல்றார். அதே எலியா ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பும் கொடுக்கிறார். 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாது. எனக்கு அந்த சம்பவத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எலியா வந்துட்டு மற்ற தீர்க்கதரிசிகளும் ஒரு இடத்துல டிஃபர் ஆகிறாரு. என்ன டிஃபர் ஆகிறாருன்னா, அவர் சொல்றாரு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு. மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுவாங்க. ஆனா எலியா சொல்றது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் சொல்லிட்டு இப்ப அந்த 3 வருஷம் பனியும் மழையும் பெய்யாதுங்கிறது கர்த்தர் சொன்னதா எலியா சொன்னதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% எலியா சொன்னது தான், கர்த்தர் சொன்னது இல்லை. அப்போ பனியும் மழையும் பெய்யலையே, எலியா சொன்னார், எலியா சொன்னதை கர்த்தர் கனப்படுத்தினார். இப்போ யாக்கோபு புஸ்தகம் சொல்லுகிறது, அந்த 3 வருஷமும் பனியும் மழையும் பெய்யாதபடி எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஏங்க கர்த்தர் சொன்னா இவன் ஏன் ஜெபம் பண்ணணும்? இப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்போ அவர்கள் வந்து சங்காரமாக போகிறார்கள்னு, நீங்கள் சங்காரமாவீர்கள் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை? ஐயோ ஆண்டவரை எப்படியாவது சங்காரம் பண்ணிருங்க, எப்படியாவது சங்காரம் பண்ணிருங்கன்னு ஜெபம் பண்ணுமா? அவசியம் இல்லை. சொன்னது கர்த்தர், நிச்சயம் நடக்கும். ஆனால் சொன்னது எலியாவா இருந்தா, ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், அவங்க பண்ண அக்கிரமத்தை பார்த்து கோபத்தில் நான் சொல்லிட்டேன், நான் சொன்ன வார்த்தையை நீங்க தான்ப்பா கனப்படுத்தணும். 3 வருஷம் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்போ எலியாவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் இருக்கா இல்லையா? அங்கதான் முக்கியம். எலியாவுக்கு சத்தியம் என்னும் அரைக்கச்சை இருக்கு. இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு விட்டார்கள். ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், சத்தியம் என்கிற இறைக்கட்சி நான் கட்டியிருக்கிறேன். ஆண்டவரே சத்தியத்துல நான் நிக்கிறேன்ப்பா, உண்மை சத்தியத்துல நிக்கிறது உண்மை. அதே நேரத்துல என் கையில ஒரு கோல் இருக்கு. ஆண்டவரே இது என்ன செய்யும் தெரியுமா? தண்டனை கொடுக்கும், நியாய தீர்ப்பு கொடுக்கும். அந்த அதிகாரம் என் கையில் இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரியவர்களுக்கு சொல்றேன், ஊழியர்களுக்கு சொல்றேன், சத்தியத்தில் இருக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் இருக்கா? இந்த அதிகாரம் இயேசுவுக்கு இருந்துச்சா? அதே அதிகாரம் அப்போஸ்தலர்களுக்கும் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிட்ட வந்து கேட்குறாங்க, அக்கினி இறக்குங்க. முடியும், ஏன் சொல்றாரு முடியும். ஆனா வேணாம்ப்பா, நம்ம அந்த ஆவி உடையவர்கள் அல்ல, நம்மளால முடியாதுன்னு கிடையாது, முடியும். அனனியா சப்பீராள் விஷயத்துல நியாய தீர்ப்பு அவர்கள் கொடுக்கிறார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ சீசர் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே
எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னாரு, திருப்பி உனக்கு பரலோகத்துல தங்கத்தில் வீடும், 2 பக்கத்துல உனக்கு வெள்ளியில் தோட்டமும் துறவும் அதுவா கொடுக்குறேன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ நியாயம் தீர்க்கிறவனாய் மாறுவாய். அப்போ கர்த்தர் என் கையில ஒரு தடி கொடுத்துருக்கிறாரு. அந்த தடி எப்பேற்பட்ட தடி தெரியுமா? இந்த தடி என் கையில இருக்கிற வரைக்கும் பார்வோனின் சேனை மொத்தையும் கவிழ்த்து போடுகிற அளவுக்கு கர்த்தர் என் கையில் ஒரு தடி கொடுத்துருக்கிறார். அதுதான் நியாய தீர்ப்பு கொடுக்கறதான அதிகாரம். இன்னைக்கு சபைக்கு அது உண்டுங்க. சபை இன்னைக்கு அந்த தடியை பிடிக்கல. இப்போ என்ன சொல்றீங்க? எல்லாரும் அழிக்க சொல்றீங்களா? இல்லை இல்லை, நான் சொல்ல வரதை சரியா புரிஞ்சுக்கோ. ஒரு காலத்துல ஒரு ஊழியர் ஒருத்தனை பார்த்து, நீ 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 வாழ்க்கையில முன்னேற மாட்டேன்னு சொன்னார்னா அவன் முன்னேற மாட்டான். நடக்கும். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன், நடந்த உதாரணம் தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய, இது நான் சொல்றது வந்து காவல் கிணறு பக்கம் நம்ம நாகர்கோயில் போற வழியில நடந்ததான ஒரு சம்பவம், நிஜ சம்பவம். அங்க வந்து இந்த விண்மில் காற்றாலை வைப்பாங்க. அந்த காற்றாலையை ரொம்ப செலவு பண்ணி வைப்பாங்க. அப்போ ஒரு காற்றாலையை கொண்டு வந்து வைக்க போறாங்க. வைக்கும் போது அதோடைய அடிவாரத்துல சபை இருக்கு. அந்த சபையை சொந்தமாக கட்டி ஒரு ஊழியர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவங்க வந்து வைக்க போறாங்க. அப்போ அந்த ஊழியர் சொல்றாரு, இங்கே வைக்காதீங்க, உங்களுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் பக்கத்தில் போய் எங்கேயாவது வச்சுக்கோங்க. இதுலேருந்து வரக்கூடியதான கழிவுகள், அது சுற்றும் போது வரக்கூடிய கிரீஸு, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சபை மேலே, இங்கே மக்கள் மேலே விழும், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சபை கட்டிட்டோம் எல்லாம் சொல்லி பொறுமையாக சொன்னாலும் கேட்கல. இங்கே தான் வைப்போம். என்ன பண்ணுவீங்க? பெரிய கம்பெனிக்காரங்க, ஜப்பான்காரங்க, கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவர்கள், இங்கே தான் ஏன் வைப்போம், என்ன பண்ணுவீங்க? அந்த ஊழியர் சொன்னார், வைங்க, ஆனால் அது ஓடாதுன்னாரு. நடந்த சம்பவம். அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்தமும் ஓடும், அந்த ஒன்று மட்டும் ஓடாது. ஒன்று மட்டும் ஓடாது. அவர்கள் ஜப்பானிலிருந்து விஞ்ஞானிகளை கூட்டு வந்தாங்க, டெக்னீஷியன்ஸை கூட்டு வந்தாங்க, செக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன் ஓடலை? கண்டே பிடிக்க முடியல. கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. கடைசியா அதை கழட்டி இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த சபைக்கு பக்கத்தில் மட்டும் அந்த காற்றாலை இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊழியன் வாயில சொன்னது நியாய தீர்ப்பு. அந்த கோலைத்தான் கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அடுத்தவன் அழிவுக்கு அல்ல, நம்முடைய பாதுகாப்புக்கு. திருப்பி சொல்றேன், நம்முடைய வேலை ஆட்டை கொள்ளுவதல்ல, ஆட்டை கொள்ள வரக்கூடிய மிருகத்திலிருந்து ஆட்டை காப்பாற்றுவதற்கு அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, நடக்கல. நீங்க எல்லாம் சொல்றோம், நிறைய பேர் வந்து நிறைய ஊழியர்களை வந்து கேவலப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க நடக்கலையே, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க நடக்கலையே. அதெல்லாம் விட்டுருவோம். நான் அந்த இடத்துக்கே வரல. நான் வேற ஒன்று சொல்ல வராதில்ல. ஒருவேளை அவர்கள் மாம்சத்தில் சொல்லி இருந்தாலும், கர்த்தர் சொல்லாமல் எலியா மாதிரி மாம்சத்தில் சொல்லி இருந்தாலும், அவர்கள் சத்தியம் என்னும் இடைக்கச்சையை கரெக்டா கட்டி இருந்தாங்கன்னா அவர்கள் சொன்ன இந்த நியாய தீர்ப்பு வசனம் நிறைவேறும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க ஒன்று சொல்லி, நீங்க கர்த்தரோட சஞ்சரிக்கிற மனுஷனா இருந்து, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்க சொல்றதை கர்த்தர் கனப்படுத்துறாருன்னா, நீங்க சொல்லி மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் இப்படி செய்தது இதுதான் முதல் தடவை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதாவது சூரியன் பாகை பின்னாடி போக சொல்றாரு. அப்ப வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு. யோசுவா சொல்றாரு, அங்கே நிக்கட்டும், ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு. அப்ப கர்த்தர் மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அது நியாய தீர்ப்பாக இருந்தால் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனால் நாம் யாரா இருக்கணும்? சத்தியத்தில் இடைக்கச்சை கட்டினவர்களா இருக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு. நீங்க நிறைய விசுவாசிகள் எங்ககிட்ட கேட்குறாங்க, எங்க பாஸ்டர் எங்களை சபிச்சுறாரு. பயம் நிறைய பேருக்கு. ஊழியக்காரங்கிட்ட சாபம் வாங்கிட்டா என்ன ஆகும்? அப்போ இப்போ நீங்க சொல்றபடி ஊழியக்காரங்க சபிச்சா அது சாபமா? திருப்பியும் சொல்றேன், அந்த ஊழியன் சத்தியத்தில் இடைக்கச்சை கட்டினவனா இருந்தால், சத்தியத்தில் கரெக்டா நிற்கிறவன், வசனத்தின்படி வாழ்க்கையை ஓட்டுறவனா இருந்தால், அவன் வாயின் வார்த்தை நியாய தீர்ப்பா இருக்கும். சத்தியத்துல நிக்காம பணத்தாசை பிடிச்சவனா இருந்துக்கிட்டு, சத்தியத்துல நிக்காம பொருளாசை உடையவரா இருந்துக்கிட்டு, சத்தியத்துல நிக்காம உலக ஆசை உடையவரா இருந்துக்கிட்டு, ஆனா ஜனங்களை பயமுறுத்துவாங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசாதீங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமா அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க. ஒன்றும் நடக்காது. உன் வார்த்தையை கர்த்தர் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார். உன் மேல இருக்கிற அபிஷேகம் உண்மை, ஆனால் உனக்கு சத்தியம் என்கிற இடைக்கச்சை இல்லை. இல்லாத போது நீ சொல்றதை கர்த்தர் எப்படி கேட்பாரு? பிழையாம எடுத்துக்கொள்ளுங்க. பிழையாம் சொன்னா அது நியாய தீர்ப்பு, பிழையாம் சபிச்சா அது சாபம். கர்த்தர் பிழையாம தடுக்கிறார் பாருங்க, போகாத பிழையாம். ஏன்? நீ சத்தியத்தில் நிற்கிற ஊழியக்காரன். பிழையாம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முதலாவது சந்தித்தவன், கண்டவன் தரிசனத்துல. அதான் அவன் சொல்றான், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும்.
அப்பயே பர்ஃபெக்ட். இத்தனைக்கு அவன் இஸ்ரவேலுக்கு உள்ள இல்லை, இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு உள்ள இருக்கிற தீர்க்கதரிசி கிடையாது பிழையாம், இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிற தீர்க்கதரிசி. அவன் அவன் சொன்னா அது நடக்கும், அவன் சபிச்சா அது சாபம். அவன் புறப்படும் போது கர்த்தர் தடுக்கிறார், வேணாம் பிழையாம் போகாத. ஏன் இவனை தடுக்கணும்? அவன் சொன்னா ஒண்ணுமே நடக்காதுன்னா அவனை கர்த்தருடைய விடுறா. அவன் சொன்னா எதுவுமே நடக்காது, எதுக்கு அவனை தடுக்கணும்? அவன் சொன்னா அவன் சாபம் விட்டா அது சாபம். கர்த்தர் தடுக்கிறார் பாருங்க. ஆனா அதே பிழையாம் எப்ப 2வது தடவை அவன் போகணும்னு முயற்சி பண்றானோ கர்த்தர் அவனை விட்டுட்டார். ஏன் தெரியுமா? அவன் சத்தியத்தை விட்டு விலகிட்டான். இதுக்கப்புறம் பிழையாம் என்ன சொன்னாலும் நடக்காது. சத்தியத்தில் இல்லாத ஊழியக்காரன் சபித்தால் அது சாபம் இல்லை. பொருளாசை இருக்கிற ஊழியக்காரன் சபித்தால் அது சாபம் இல்லை. அதான் உண்மை. இன்னைக்கு சத்தியம் என்கிற இடைக்கச்ச கிடையாது அவங்க கிட்ட. ஆனா கையில கோல் மட்டும் வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா, ஊழியக்காரன் சொன்னா நடக்கும் தெரியுமா, நடக்காது. யார் சொன்னா நடக்கும் தெரியுமா? சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருந்து, கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்து, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அவன் சொன்னானா அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆனா அப்படி சொல்றவன் ஒரு மனுஷனுடைய அழிவுக்கு காரணமா சொல்லவே மாட்டான். அவன் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரவே வராது. இல்லைன்னா இந்த பேதுருவும் இந்த பவுலும் இந்த யோவானும் தங்களை ஜனங்க அந்த அடி அடிக்கும் போது அவ்வளோ நியாய தீர்ப்பு அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்க, அதே இயேசு கிட்ட அக்கினி இறக்கி கொன்று போடும் ஆண்டவரேன்னு சொன்னவங்க ஏன் அவங்கள அடிக்கும் போது மட்டும் அதை செய்யல? அவங்கள அடிக்கும் போது என்ன பண்ணிருக்கணும் நியாயமா? பட்டணங்கள் தோறும் பவுல் அடிக்கப்பட்டாரு, இறக்கி கொண்டு போடுங்கப்பான்னு கேட்குறாங்க. பேதுருவும் யோவானும் அக்கினி இறக்குங்கன்னு கேட்குறாங்க. அதே பேதுருவும் யோவானையும் பிடிச்சிக்கிட்டு போய் அடிக்கிறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? அக்கினி இறக்கும் இயேசுவின் நாமத்தினால சொல்லியிருக்கணும். இல்லை, ஏன் சொல்லலை? இப்போ அவங்களுக்கு தெரியுது, எனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியமும் எனக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பும் ஜனங்களை தண்டிப்பதற்கு அல்ல, ஜனங்களை காப்பாற்றுவதற்கு. அந்த நியாய தீர்ப்பின் வழியாக ஒரு கூட்டத்தை நான் காப்பாற்ற வேண்டும். சிங்கத்தின் கையிலும் கரடியின் கையிலிருந்தும் ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்ற வேண்டும். எனக்கு கர்த்தர் எதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு? அதுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரத்தை சிங்கத்தின் மேலேயும் கரடி மேலேயும் செலுத்தாம, பிசாசின் கூட்டத்துக்கிட்ட செலுத்தாம, உலகத்துக்கிட்ட செலுத்தாம, சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிற ஆட்டுக்குட்டி மேல செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தடியை போட்டு அடிக்கிறது. கர்த்தர் உன்னை நொறுக்குவார், கர்த்தர் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். இப்படி அவங்க சத்தியத்துல நிக்கிற ஊழியக்காரனுக்கு விரோதமா கண்டிப்பா பேசக்கூடாது. கர்த்தரோட நடக்கிற ஊழியக்காரனுக்கு விரோதமா கண்டிப்பா பேசக்கூடாது. ஆனா கர்த்தரை விட்டுட்டு கழுதை மேல ஏறி பாலாக்குக்கு பின்னாடி போற நினைக்கிற பிள்ளையாமுக்கு விரோதமா பேசலாம், ஒன்றும் கிடையாது. கேவலமெல்லாம் பேசக்கூடாது. உடனே ஜெகன் பேச சொல்லியிருக்காரு, நம்ம பேசுவோம். அதை சொல்ல நம்ம வேலை பேசுறதுமே இல்லைங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேசிட்டு, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்படிப்பட்டவங்க சபிச்சாங்கன்னா அது சாபமா இருக்காது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு அந்த பயம், ஏன்னா நிறைய விசுவாசிகளுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்படி சொல்லிட்டு அது நடந்துருமா? சத்தியத்தில் உண்மையாக இருக்கிற ஊழியனும் கர்த்தரோடு கூட நடக்கிற ஊழியன் சொல்லுகிறது மட்டும்தான் நியாய தீர்ப்பாய் மாறுமே ஒழிய, நான் இறுதியாக சொல்றேன், மற்ற எதுவும் நியாய தீர்ப்பாய் மாறாது. அப்போ நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இந்த 1ஆம் மாதத்துல கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அந்த 4 ஆசீர்வாதங்கள் போன வாரம் பார்த்தோம். அந்த 4 ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரிக்கணும். நான் கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு மனுஷனா, அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும், எனக்கு வரப்போகிற அழிவிலிருந்து மீட்பும், புறஜாதியாரையே ஆசீர்வதிக்கிற அளவுக்கு ஒரு உயர்வும், அந்நியர்களை கர்த்தரிடத்தில் திருப்பக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும் என்று சொன்னால், நீ முதலில் சத்தியத்தை இடைக்கட்சியை கட்டவனாய் இருக்க வேண்டும். 2வது, உனக்குள்ளே ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எப்பவும் கர்த்தரை சந்திக்கிறவன், எப்பவும் கர்த்தரை சந்திக்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அப்படியே ரெடியாக இருந்துகிட்டே இருப்பான், வாசலை பார்த்துக்கிட்டே இருப்பான் சாப்பிடும் போது. பல நேரங்களில் நாங்கள் ஊழியங்களுக்கு போவோம். ஊழியங்களுக்கு போகும்போது அந்த பேருந்தோ அல்லது ட்ரெயின்லேயோ போகும்போது எங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும், சாப்பிட நேரம் இருக்காது. அப்போ அந்த ரோட் சைடில் கடை நிற்கும். அந்த கடையில் போய் கேட்போம், என்ன இருக்குது சாப்பிட? உடனே அவர் சொல்லுவார், ஏதோ ஒன்று சொல்லுவார், அந்த இருக்கிறத கொடுங்க. ஏன்? பஸ் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த டிரைவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஐயா நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் சொல்லுவார், 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுங்க சார். உடனே அதை சாப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் இன்னும் சாப்பிடுவோம். சாப்பிடும் போதே அந்த பஸ்ஸையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த கிளம்புற நேரம் வரும்போது அவர் ஒரு ஹார்ன் அடிப்பார், வாங் அப்படின்னு. அது வரைக்குமே தான் வேகமாக தான் சாப்பிடுவோம். அவர் அடித்த பிறகு இன்னும் ஸ்பீடாயிரும். இருக்கிறத அள்ளி போட்டுக்கிட்டு பாட்டில் எடுத்து தண்ணியை குடிச்சிக்கிட்டு ஓடுவோம். காரணம் என்ன தெரியுமா? அங்கே போயிட்டு ஹாயா ஆறாமரை உட்காந்து அந்த ரோட் சைடு கடைக்காரர்கிட்ட ஷூவெல்லாம் கழட்டி ஓரமாக வச்சுட்டு, சார் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு இல்லை, என் பஸ் நிற்கிது, எந்த நேரமும் அது புறப்பட்டு விடும். இந்த ஆயத்தத்தை தான் அவங்க பஸ்கா பூசிக்கிறாங்க. எந்த நேரமும் கர்த்தர் என்னை புறப்பட சொல்லுவார்.
செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வாசலையே பார்க்குறான். எப்போ அந்த பஸ்கா கடந்து போகும், கர்த்தரிடந்து உத்தரவு வரும், புறப்படுங்கள்னு, உடனே டோரை திறந்துட்டு புறப்படணும். அந்த பஸ் ஹார்ன் எப்போ கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த டிரைவர் ஏறி உட்காந்துட்டாருன்னு தெரிஞ்சா இன்னும் வேகமாகும். அதைத்தான் சொல்ல வரேன். இந்த ஆயத்தம் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் உங்கள் பார்வை அந்த வரப்போகிற வாகனத்தின் மேலே இருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்கள் என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் உங்களுடைய கான்ஷியஸ் சாப்பிட்றதுல இருக்கக்கூடாது. சாப்பாட்டு மேலே இல்லை, என்னுடைய கான்ஷியஸ் நான் புறப்படுறது அது மேலே இருக்கணும். அதுதான் ஆயத்தம். இன்றைக்கி நம்ம ஆயத்தப்படுறோங்கிற பேரில், பஸ்காவை ஆயத்தம் பண்ணுறோங்கிற பேரில் போகிறத மறந்துட்டோம். அதுதான் நான் சொல்லுவேன். பஸ்கா ஆயத்தம் முக்கியம், அதை விட முக்கியம் போகணும். இதையும் ஆயத்தம் பண்ணணும், அதுக்கும் போகணும். யூ மஸ்ட் பி ரெடி அட் எனி டைம், அட் எனி மொமெண்ட். கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் சந்திக்கும். கடைசியாக கைகளிலே தடியை பிடித்துக்கொண்டு கடைசி வரைக்குங்க, நாம் போய் சேர்ற வரைக்கும் கர்த்தருடைய நாமம் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம அதிகாரம் இல்லாத சபை கிடையாது, நாம் ஏதோ கூனி குறுக வேண்டிய சபை கிடையாது. நம்ம அடித்தா வாங்கிக்கிறோம், அது வேற விஷயம். அது கர்த்தர் நமக்கு நியமித்தது. ஆனால் ஆத்துமாக்களுக்கு ஒன்று என்று சொன்னால் இதே சபை எழும்பி நிற்கும். இதே நேரத்தில் கள்ள உபதேசம் சபைக்குள்ளே வருதுன்னா நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இருக்கணும். சில ஊழியர்கள் எழும்பி சில ஜனங்களை மோசம் போக்குறாங்கன்னா தைரியமாக சொல்லணும், நியாய தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு. அந்த மாதிரி சபை மாறணும். இப்படி நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் சொன்ன அந்த 4 ஆசீர்வாதமும் தானாய் உங்களிடத்தில் வரும். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை இதை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார், இதை நீ செய், அது உனக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக வரப்போகிறோம். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரிக்க போகிறோம். கைகளிலே தடியை நாம் பிடிக்க போகிறோம். எந்த நேரமும் நம்முடைய கானான் பிரயாணம் ஸ்டார்ட் ஆகும். நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான இந்த சத்தியம் என்கிற இடைக்கச்சைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ பேர் இடைக்கச்சை கழண்டுருச்சுப்பா. அவங்களாம் ஒரு காலத்தில் அந்த இடைக்கட்சியை அழகாக கட்டி, அந்த உபதேசத்தை அழகாக கட்டி, உலக பிரகாரமாக பயங்கரமாக இருந்தாங்க ஆண்டவரே. ஒரு நாள் வரும்ப்பா, ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு வரும் ஆண்டவரே. அந்த நியாயத்தீர்ப்பில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியம் என்கிற இடைக்கட்சை நிற்கும் ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான பாபிலோனிய இடைக்கட்சிகள், பெல்ஷாசாரின் இடைக்கட்சிகள் எல்லாம் அவிழ்ந்து போகும் ஆண்டவரே. நீர் அப்பொழுது எங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுவீர் தகப்பனே. எங்களுடைய ஆயத்தம் ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. நீர் வரத்துக்கு எவ்வளவு தாமதமானாலும் எங்கள் சோர்வு மட்டும் வந்துடவே கூடாது. நாங்கள் பாதரட்சியை கழட்டிட்டு காலை கழுவினேன், சுத்தமாக்கினேன், நான் எப்படி அதை உடுப்பேன்னு கேட்குற இடத்துக்கு நான் வரவே கூடாது ஆண்டவரே. எப்பவும் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கணும். எப்போ கதவு தட்டப்படுற சத்தம் கேட்குதோ, எப்போ எக்கால சத்தம் கேட்குதோ, உடனடியாக போய் கதவை திறக்கிற ஒரு மனவாட்டியாக நான் இருக்கணும் ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே, எங்கள் கைகளில் நீர் கொடுத்திருக்கிறதான அதிகாரம், எங்கள் கையில் நீர் கொடுத்திருக்கிறதான நியாய தீர்ப்புக்கான அதிகாரம், எங்கள் ஆடுகளை களவாட பார்க்கிற, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் கையில் இருந்த ஆடுகளை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பை கடைசி காலத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. இதை நாங்கள் பிடித்து கொண்டு போய் எங்கள் ஆடுகளை பின்தொடர்கிற பார்வோனின் சேனைகளை நிர்மூலமாக்கவும், அவைகளை சமுத்திரத்தில் கவிழ்த்து போடவும், அதே வேளையில் எங்கள் ஆடுகளை தடுத்து பயமுறுத்துகிற செங்கடல்களை பிளக்கக்கூடிய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. இந்த தேசத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் என்ன அழிவு வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் என்ன வியாதி வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, அவைகளுக்கு நடுவில் கடந்து போகிற அதிகாரத்தை எங்கள் கையில் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் எங்களுக்கு ஒரு விதவை வீட்டு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பீரப்பா. அந்த விதவை வீட்டில் அந்த எண்ணெயையும் மாவையும் ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை எங்கள் கையில் நீர் கொடுத்து வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்கள் இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் அப்படி எங்களை வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற அந்த வசனம் ஒவ்வொருத்தருக்கும் புரிய கர்த்தர் கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.